ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி இந்திய அரசியல்ல நிறைய மாடல்கள் இருக்கு. அதுல யூனிக் மாடல், திராவிட மாடல். இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிற ஆங்கில ஊடகமான நீங்க செய்திகளை சேகரிக்க நாடு முழுக்க பயணம் பண்ணியிருப்பீங்க. உங்களால தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவோட பிற பகுதிகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நிச்சயம் நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும், 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் ஊரக பகுதியில் கூட வளர்ச்சி அடைந்திருக்கு. சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகளும் போக்குவரத்து வசதியும் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்த மாநிலத்துக்கென பரந்துபட்ட அரசியல் பார்வை இருக்கு. இங்க சமூக நீதியும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் சரியா கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத 11.19% பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த வளர்ச்சியை நாங்க சாதாரணமா அடைஞ்சிடல. சமூகத்துல எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பார்த்து திட்டங்களை உருவாக்கி இருக்கோம். ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளா நாங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். 2001 தேர்தல் அறிக்கையில மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம். உடனடியாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் முடியாது, தரவே முடியாது, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி பரப்புரை எல்லாம் பண்ணாங்க. அதே சமயம் பெண்களுக்கு 1500 ரூபாய் தருவோம்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லவும் செஞ்சாங்க. ஆனா மக்கள் அவங்களுடைய வாக்குறுதி நம்பல. திமுக சொன்னதை செய்யணும் நம்பிக்கையோட வாக்களிச்சாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்தி இப்போ 1,30,69,831 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்ன்னு இது வரைக்கும் 33,461 கோடியே வழங்கியிருக்கிறோம். அதே போல மகளிருக்கு பேருந்துகள்ல கட்டணமில்லா பயணம்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் இல்லாம பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 13,387 கோடி ரூபாய் மதிப்பிலான 835 கோடிக்கு அதிகமான பயணங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த திட்டத்துல விளிம்பு நிலை மக்களுக்கு எவ்வளவு பயன் ஏற்படுதுன்னு தரவுகளோடு உணர்ந்து திருநர்களுக்கும் மலைப்பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சோம். நாங்க கொண்டு வந்த இந்த 2 திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.